4வது பெண் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ரேகா குப்தா. பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவை முன்னிட்டு டெல்லியில் பலத்த பாதுகாப்பு. டெல்லியில் ரூபாய் 150 கோடியில் கட்டப்பட்ட புதிய RSS அலுவலகம் திறப்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். சூடான் நாட்டில் உள்நாட்டு போர் தீவிரம். கடந்த 3 நாட்களாக நீடித்து வரும் இந்த தாக்குதலில் தற்போது வரை 200 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல். உக்ரைனில் தேர்தல் நடத்தாமல் சர்வாதிகாரி போன்று ஜெலன்ஸ்கி செயல்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஜெலன்ஸ்கிக்கு ஏற்படும் என்று எச்சரிக்கை. டாஸ்மேனியாவில் கரை ஒதுங்கிய 100க்கும் மேற்பட்ட திமிங்கலங்களை மீண்டும் ஆழ்கடலில் விடும் முயற்சி தோல்வி. கரை ஒதுங்கிய அனைத்து திமிங்கலத்தையும் கருணை கொலை செய்ய ஆஸ்திரேலிய அரசு முடிவு. கூகுள் நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக இத்தாலி அரசு தொடர்ந்த வழக்கு. வட்டியுடன் சேர்த்து 3000 கோடி ரூபாய் செலுத்த கூகுள் முன்வந்ததால் வழக்கிலிருந்து விடுவிப்பு. ராஜஸ்தான் மாநிலத்தில் 17 வயதான பவர்லிப்ட் வீராங்கனை யாஸ்டிகா ஆச்சாரியா உயிரிழப்பு. 270 கிலோ எடையை தூக்க முயன்ற போது ஏற்பட்ட விபத்தில் கழுத்து உடைந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் பறிபோன உயிர். அயோத்தியில் பிரசித்தி பெற்ற கோயில்களை சுற்றி பார்க்க பக்தர்களுக்கு ஹெலிகாப்டர் சேவை தொடங்கியது. ராமஜென்ம பூமி, அனுமன் கர்கி உள்ளிட்ட கோவில்களுக்கு பக்தர்களை வான்வழியாக அழைத்து செல்ல ஏற்பாடு. தமிழகத்தில் வசிக்கும் பிற மாநிலத்தவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி வலியுறுத்தல். தமிழகத்தில் வசிக்கும் பிற மாநிலத்தவர்களை விடுமுறை தினங்களில் தங்கள் பகுதிக்கு அழைத்து சென்று பரஸ்பர பந்தத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பேச்சு. பாலியல் புகார்களை வைத்து அரசின் மீது அவதூறு பரப்புவதே பழனிசாமிக்கு தொடர்கதையாகிவிட்டதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காதது தொடர்பான பிரச்சனையை மடைமாற்றி பாலியல் குற்றங்களை முன்வைத்து தன்னுடைய பாஜகவின் ராஜ விசுவாசத்தை காட்டுகிறார் பழனிசாமி என்றும் சாடல். ஜப்பானை சேர்ந்த முரட்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் சென்னை OMR சாலையில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனம் 2026ஆம் ஆண்டில் முழு அளவிலான உற்பத்தியை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் TRB ராஜா தகவல். மத்திய அரசு நிதி தரவில்லை என்றாலும் தமிழக அரசு எந்த திட்டத்தையும் நிறுத்தாது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். தமிழக மக்கள் இருமொழி கொள்கையையே விரும்புவதாக அமைச்சர் பேட்டி. மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் அடுத்த கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். பொதுத் தேர்வை கண்டு மாணவர்கள் அஞ்சக்கூடாது, தைரியமாக தேர்வை அணுக வேண்டும் என்று அறிவுறுத்தல். (2026) சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வேரோடு தூக்கி எறிய வேண்டும். தவறினால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேச பேச்சு. சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பிற்கு தமிழ்நாடு அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தல். அரசு நிலம் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜான் பிரிட்டோ மற்றும் அவரது தாயார் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று பேட்டி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.